தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் கொண்டாட்டத்தில் வள்ளுவர் காவி உடையில் இடம்பெற்றது சர்ச்சையாகியுள்ளது. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யார கேட்டா கொண்டு போனீங்க? யார கேட்டு கொண்டு போனீங்க? அட சண்டாளைகளா. சின்ன விஷயத்துக்கு எது இன்னைக்கு ஒரு திருவள்ளுவர் ஒரு காவியில காட்டுறோம், அது இதான் ஒரிஜினல் சொல்றோம். இது ஒரு சின்ன விஷயம். இங்க ஒருக்கா சொல்லு. சின்ன விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு திருவள்ளுவர் ஒரு காவியில காட்டுறோம், அது இதான் ஒரிஜினல் சொல்றோம். மர்க்கா சொல்லு. அது இதான் ஒரிஜினல் சொல்றோம். மர்க்கா சொல்லு. இன்னைக்கு ஒரு திருவள்ளுவர் ஒரு காவியில காட்டுறோம், அது இதான் ஒரிஜினல் சொல்றோம். அன்புடைமை வெகுளாமைன்னு குரல் எழுதுனதுனால இந்த மாதிரி இழிவையெல்லாம் பொறுத்துக்கவே நினைச்சிடாதீங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தான். இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது ஒரு சின்ன விஷயம். இத போய் இவ்வளவு பெரிய இதா எல்லாரும் ரியாக்ட் பண்ணி சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி அவருக்கு மதச்சாயத்தை பூசி அவமானப்படுத்துகின்ற வேலை செய்திருக்கார்கள். இது எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வேலையெல்லாம் இந்த பிஜேபி காரன் செஞ்சுட்டு இருப்பான். சார் இவனை என்ன பண்ண சார்? சார் ஆளுநர் மாளிகையில திருவள்ளூருக்கே காவி உடைய போட்டாங்களே சார், இதை எதிர்த்து முதலமைச்சரும் பேச மாட்டாரு. ஊமையா? ரீல்ஸ் அமைச்சர்களை யாரும் பேச மாட்டாங்க. அநியாயம் நடக்குது, யார் தான் சார் பேசுறது? அதை பத்தி அப்புறம் பேசலாம். நோ கமெண்ட்ஸ். அதை பத்தி இப்ப பேசுவானா அப்புறமா பேசலாம். அதை பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட். எதை பத்தி கேட்டாலும் ஐயா அப்புறமா பேசலாம்னு சொல்றீங்க. அப்படி எதை பத்தி தாங்க பேசுவீங்க? அங்கே பார். நீ ஏடாளுவர இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு நீதியை போதித்தவர் தான் திருவள்ளுவர். அவருக்கு போய் இங்க காவி சாயத்தை பூசுவதும் அவருக்கு பட்டயம் போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் விஷமத்தனமான வேலை. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இது ஒரு சின்ன விஷயம். இத போய் இவ்வளவு பெரிய இதா எல்லாரும் ரியாக்ட் பண்ணி ஒரு கருத்து சண்டை போட்டால் பரவாயில்லை, இப்படி என் உருவச் சண்டை போடுகிறீர்களே. போர் அடிக்குது. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அதெல்லாம் நான் கண்டு காணாமல் போயிரும் அப்படின்னு தாவேக்காவும் முதலமைச்சரும் இருந்தார் என்றால் அது எதிர்காலத்தில் அவர்களும் இந்த எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? அண்ணா வள்ளுவருக்கே காவி சாயத்தை பூசிட்டாங்கண்ணா, சங்கி அரசியல கொண்டு வந்துட்டாங்கண்ணா. இப்ப ஏதாவது பேசுங்கண்ணா. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளினாங்க, அப்பயும் அமைதியா தான் இருந்தீங்க. பக்ரீத்துக்கு மாடுகள்லாம் அறக்க கூடாதுன்னாங்க, அப்பயும் இதே மாதிரிதான் அமைதியா இருந்தீங்க. இப்ப தமிழர்களோட அடையாளமான வள்ளுவருக்கே சங்கியா மாத்த பாக்குறாங்க, இப்பயும் அமைதியா தான் இருப்பீங்களாண்ணா? யாரா இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. நாளைக்கே என் கூட்டணியில் இருக்க முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் பாய் திருவள்ளுவர் ஒரு முஸ்லீம் தான், ஏன்னா அவரே வசனம் எழுதி வச்சிருக்காரு. முகநக நட்பது நட்பன்று, நண்பன் அகமது நட்பே நட்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொருளையை கிளப்பினாலும் அமைதியா தான் இருப்பேன். இதுதான் கொள்கையை பார்த்து ஓட்டு போடணும். எனக்கு சினிமாவால மாற்றம் வந்துடும், விசில் அடிச்சா மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டா இப்ப மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனையா வந்தா கூட மௌனம் வரணும் தான் இருக்கிறாங்க. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். அரசு இதை கண்டிச்சு பேசணும்ல. வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறேன். தமிழ்நாடு என்பது பேசி பேசி அரசியலை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து வளர்ந்த ஒரு மாநிலம், அரசியல் படுத்திய மாநிலம். முதலமைச்சர் அரசியல் பேசவில்லை என்றால், வெளிப்படையாக துணிந்து வந்து நிற்கல அப்படி நான் முன்னாடி நிக்கலனா அப்ப தமிழ்நாட்டை பற்றியான மதிப்பு என்னவாக இருக்கும்? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னது நீங்க எடுத்து உங்க கட்சியினுடைய முழக்கமாக முன் வச்சிருக்கீங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. அப்படி என்றால் இதை பற்றி வலிமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். வந்தே மாதரத்துல தமிழ் மொழிக்கு ஏதாவது பேர் இருக்குதா? அந்த பாட்டுக்கு முன்னுரிமையாமா, தமிழ் மொழிக்கு 3ஆம் இடமாமா? என்னடா புத்தலாட்டது? அவன் மொழியில இருக்குது, நீ அங்க போய் பாடு, அங்க போய் போடு. எங்க ஊர்ல என்ன திணிக்கிற? அறுத்துருவேன். சோறு திங்கிறியா? உன்னதான் சோறு திங்கிறியா? அண்ணனே நீங்க என்ன கூப்பிட்டா உங்களுக்கு எனக்கு ஒரே அம்மா தானே? தமிழ்
இப்படித்தான் தமிழை பத்தி பெருமையா பேசுவாரு. ஆனா தமிழ் தாய் வாழ்த்துக்கு மட்டும் 3வது இடம். ஏன்னா எப்பவுமே வங்க மொழியை பார்த்தா வேற ஒண்ணு இல்ல. வங்காளத்துல தேர்தல் வந்து அங்க ஓட்டு பொறுக்கணும். அந்த ஓட்டு பொறுக்கிறதுக்கு தான் வங்க மொழி பாடலை நம்மள திணிச்சானுங்க. அதான் மண்ணா, அதேதான். தமிழ் மொழி தான் எங்கள் உயிர். தமிழ் மொழி தான் எங்கள் உயிர். இது ஒரு ஃபேஷன் ஆயி போச்சு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ்ன்ட்டு. ஆமா, 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். அப்படி போடு. தமிழ் மொழிக்கு இழுக்கு செய்யறத உன் வேலையா வச்சுட்டு இருந்தேன்னா ஆத்துக்கு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை ஒன்று திரட்டி இந்த ஆளுநர் மாளிகை வெளியில் வர இயலாத அளவிற்கு ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று எச்சரிக்கின்றோம். மோடி வரும் பொழுது அவருக்கு சாலையில் செல்வதற்கு அச்சப்பட்டு அவர் குறுக்கு வழிகளை சென்றது தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? உலக அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு ஆளுநர் என்ன வேலை செஞ்சாரு? ஒண்ணும் பண்ணல. அவருக்கு எதுக்கு தண்டத்துக்கு நம்ம வந்து சம்பளம் தரணும்? ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகம் தேடுறது, இதெல்லாம் சொன்ன கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானத்தை வாழ கத்துக்க. தமிழர்களின் மீது பாசிச பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பது வரலாற்று பகை. உள்ள விட்டுட்டா ஒவ்வொன்றாக உரிமைகள் பறிக்கப்பட்டு உணர்வற்ற பிண்டங்களாக இந்த தமிழ் சமூகம் மாற்றப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கும் பப்பட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். இந்த குரங்கு பொம்மை ஒண்ணு இருந்து இப்படி டப்பராவை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி அடிக்க பின்னாடி கொடுத்தா அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் அவ சாவி கொடுக்குறா, நீ ஆடுற. முதல் நாள் வந்தவனே இப்படி கிழிப்போம், அப்படி கவுப்போம், இப்படி தூக்கிடுவோம் என்று 1000 கட்டுக்கதைகளை பேசினாயே. அது வேற வாயி, இது நாரவாய். சிங்கப்பெண் அதிரடி திட்டம் ஏதோ எவ்வளவு பாருங்க கொடுமைய. இவர் எங்க போயிட்டாரு? அவர் உதவியாளர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சி மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. பச்சை குழந்தைகள் நடந்து செல்ல முடியவில்லை. வயது முதிர்ந்தவர்களுக்கு 61 வயது முதியவருக்கு பாதுகாப்பில்லை. அத பத்தி எல்லாம் உனக்கு என்ன? இதானே முக்கியம். சிஸ்டம் சரி செய்யாம, அரசியல் மாற்றம் செய்யாம ஆட்சி மாற்றம் நடந்தா மீன் குழம்பு வச்ச பாத்திரத்துல அந்த பாத்திரம் கழுவாம சக்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்க அன்புக்கு, உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. மூதேவி, உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. செய்தியாளர்களை பார்த்ததும் ஓட்டம் பிடித்த அமைச்சர் கீர்த்தனா. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. என்ன என்ன எழவி அது? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.